ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புழுங்கல் அரிசி இலை பணியாரம் எப்படி செய்யணும் பார்த்துலாம் வாங்க. அதுக்கு 2 கப் அளவு புழுங்கல் அரிசி நான் எடுத்துருக்கேங்க. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறமா 8 மணி நேரம் ஊற விட்டுடலாங்க. இப்போ அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசியாக அரைச்சிடலாம். நான் உப்பு போட்டே அரைச்சிட்டேன். இதை அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். அரைச்சி எடுத்த மாவை ஏற்கனவே பூரணம் செய்கிற வீடியோ நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேங்க. இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி மாவை ஊற்றி நல்லா கிளறி விடணுங்க. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை இந்த மாதிரி மெதுவாக கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. கிண்டிகிட்டு இருக்கும்போதே அது நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும் பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டும்போது அடி பிடிக்காது, கட்டி பிடிக்காது, திட்டாகவும் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி கிண்டுறது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இலையில மாவு ஆறுனதுக்கப்புறமா இலையில பரத்தி பூரணத்தை வச்சு அவிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. இப்போ இலை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுன்னு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. மிச்ச மாவில் நான் தேங்காயும் சீனி வச்சு அவிச்சேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.